நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை. ஆண்டவருக்கு நன்றி கூறிய அரசர் தாவீது. ஆண்டவரே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று எந்நாளும் நிலை பெற்றிருப்பதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீர் உம் அடியானின் வீட்டை நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளீர். இப்போதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைநிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். பல் சுவை. இவ்வாறு புனிதர்கள் மார்சலின் மற்றும் பீட்டர். உலகை பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன். உலகமே பேசும் அளவிற்கு வாழ்பவன் சாதனை மனிதன். அவ்வகையில் இயேசு சாதனை மனிதராக விண்ணேற்றம் அடைந்து நமக்கு காட்சி தருகின்றார். தந்தை கடவுள் கொடுத்த பணியை செவ்வனே செய்து முடித்து மகிழ்வுடன் அவரிடமே திரும்புகின்றார். விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு மனிதனாய் பிறப்பெடுத்து வந்தவர் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டு விண்ணுலகிற்கே மீண்டும் திரும்புகிறார். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்த இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பணியாற்றுங்கள் எனும் அன்பு வேண்டுகோளினை நமக்கு விடுக்கின்றார். ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்நாளில் வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாரத்தில் இடம்பெறும் புனிதர்கள் குறித்த கருத்துக்களை இன்றைய நம் பல்சுவையில் காணலாம். ஜூன் 2 புனிதர்கள் மார்சலின் மற்றும் பீட்டர். இன்று நாம் நினைவு கூறுகின்ற மார்சலினஸ் மற்றும் பீட்டர் இருவரும் சமகாலத்தவர். மார்சலின் குருவானவர், பீட்டரோ தீய ஆவியை விரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர். ஒரு சமயம் தீய ஆவி பிடித்திருந்த அர்தேமிஸ் என்ற சிறை அதிகாரியின் மகளிடமிருந்து பீட்டர் தீய ஆவியை விரட்டி அடித்ததால் அர்தேமிஸ் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய குடும்பம் முழுவதும் கிறிஸ்தவ மறையை பின்பற்றச் செய்தார். இப்படி கிறிஸ்தவ மறையை தழுவிய அர்தேமிஸ் குடும்பத்தாருக்கு மார்சலின் தான் திருமுழுக்கு கொடுத்தார். இச்செய்தியானது ரோமை அரசனாக இருந்த தியோக்ளசியின் காதுகளை எட்டியது. வெகுண்டெழுந்த அவன் மார்சலினையும் பீட்டரையும் கைது செய்து சிறையில் அடைத்தான். சிறையில் அடைக்கப்பட்ட இருவரும் அங்கிருந்த சிறை கைதிகளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை துணிச்சலோடு அறிவிக்க தொடங்கினார்கள். இதனால் பலரும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். இது மன்னனுக்கு கடுமையான சினத்தை உண்டு பண்ண இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்ததற்காக
இவர்களை சிறையில் அடைத்தால் இவர்களோ அங்கேயும் சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார்களா என்று நினைத்து அவர்கள் இருவரையும் இரவோடு இரவாக பிடித்து ஓர் அடர்ந்த காட்டிற்கு இழுத்துச் சென்றான். இருவரையும் அவர்களுக்கான கல்லறையை தோண்டச் செய்தான். புனிதர்கள் இருவரும் தங்களுக்கான கல்லறை குழியை தோண்டிய பிறகு மன்னர் அவர்கள் இருவருடைய தலையையும் வெட்டி அந்த கல்லறை குழிகளில் அவர்களை கிடத்தினான். இவ்வாறு மார்சலின், பீட்டர் இருவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து தங்களுடைய இன்னுயிரை அவருக்காக துறந்தார்கள். இது நடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ரோமை மன்னன் அவர்களுடைய கல்லறையில் ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பினான். நிறையான வரம் தாயிரைவா, உனில் நிலைத்திட மனம் தாயிரைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா, நினைவென்பதும் நீதான் இறைவா. நிறையான வரம் தாயிரைவா, உனில் நிலைத்திட மனம் தாயிரைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா, நினைவென்பதும் நீதான் இறைவா. வரமாக நீ வேண்டுமே, அதை சரமாக நான் சூடுவேன். நிலையான வரம் தாயிரைவா, உன்னில் நிலைத்திட மனம் தாயிரைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா, நினைவென்பதும் நீதான் இறைவா. நிலையான வரம் தாயிரைவா. ஜூன் 3 தூய சார்லஸ் வாங்கா மற்றும் தோழர்கள். ஆயிரத்து 889 ஆண்டு வெள்ளை குருக்கள் என அழைக்கப்படும் மறைபோதகர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டாவில் மறைபரப்பு பணியை செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் செய்த மறைப்பணிக்கு ஓராண்டிலேயே தக்க பலன் கிடைத்தது. 1890 ஆண்டு வந்த உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முன்பாக உள்ள சனிக்கிழமை அன்று ஏராளமான பேர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள். இதை குறித்து அரபியர்கள் சிலர் உகாண்டாவை ஆண்டு வந்த 2ஆம் வாங்காவிடம் தெரிவிக்க அவன் கிறிஸ்தவர்களை கொல்ல திட்டமிட்டான். ஓராண்டிலேயே ஜோசப் ருகாராமா, மார்க் ககும்பா, நோவா சர்வாங்கா என்ற 3 பேரை கொலை செய்தான். இன்னும் பலரை கொலை செய்வதற்கும் திட்டமிட்டான். இவற்றையெல்லாம் அறிந்த சார்லஸ் வாங்கா தன்னுடைய தோழர்களிடம் அரசன் செய்து கொண்டிருப்பது மிகவும் தவறான காரியம், அவன் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றான், கிறிஸ்தவர்களை கூண்டோடு அழித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் நாம் எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது என்று எடுத்துரைத்தார். சார்லஸ் வாங்காவின் தோழர்களும் அதற்கு சரி என்று சொல்லி இறுதி வரை கிறிஸ்துவின் மீது தளரா விசுவாசத்தோடு இருந்தார்கள். 1885 ஆண்டிலிருந்து 1886 ஆண்டு வரை கணக்கற்ற கிறிஸ்தவர்கள் சார்லஸ் வாங்கா உட்பட கொல்லப்பட்டார்கள். 1887 ஆண்டிலும் கூட சில கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட 1920 ஆண்டு திருத்தந்தையாக இருந்த 15ஆம் ஆசீர்வாதப்பர் இவர்களுக்கு அருளாளர் பட்டம் கொடுத்தார். 1964 ஆண்டு அக்டோபர் 18 நாள் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் இவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஜூன் 4 தூய பிரான்சிஸ் கராச்சியோலா. தூய பிரான்சிஸ் கராச்சியோலோ இத்தாலியில் 1563 ஆண்டு அக்டோபர் 13 நாள் செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவரது குழந்தை பருவ வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் அவருக்கு தொழுநோய் வர மனமுடைந்து போனார். நண்பர்கள், உறவுக்காரர்கள் அனைவரும் அவரை ஏளனமாக பேசினார்கள். அப்போது அவர் இயேசுவிடம், இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு வந்திருக்கிற இந்த தொழுநோயை என்னிடமிருந்து நீக்கிவிட்டால் நான் என்னுடைய வாழ்வை உமக்காகவே அர்ப்பணிப்பேன் என்று உருக்கமாக மன்றாடினார். அவருடைய இந்த உருக்கமான மன்றாட்டு கேட்கப்பட்டது. ஆம், அவருடைய உடலில் இருந்த தொழுநோய் முற்றிலுமாக மறைந்தது. உடனே அவர் இயேசுவுக்கு வாக்கு கொடுத்தது போன்று அவருக்காக அவருடைய பணி செய்ய தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார். நேபிள்ஸ் நகருக்கு சென்று அங்கே இறையியல் கற்று 1587 ஆண்டு குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். 1589 ஆண்டு தூய ஜான் அகஸ்டின் அதோர்னோவுடன் இணைந்து ஓர் துறவற சபையை தோற்றுவித்தார். ஜெபிப்பது,
மற்றும் செயலில் இறங்குவதையே தங்களது முக்கிய நோக்கமாக கொண்ட இச்சபையினர் பல பணிகளை செய்தார்கள். குறிப்பாக சிறைச்சாலையில் இருந்த கைதிகளை சந்தித்து அவர்களிடம் கிறிஸ்துவை குறித்து போதித்து மனமாற்றம் பெறவும் நல் மரணமடையவும் செய்தார்கள். நோயாளிகளை மிகுந்த கவனத்துடன் பராமரித்துக் கொண்டார்கள். இதற்கிடையில் அதோர்னோ இறந்துவிட சபையின் தலைவராக பிரான்சிஸ் உயர்ந்தார். நற்கருணை ஆராதனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த இவர் ஜெப வாழ்க்கையோடு செயலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். கிடைத்த உணவை உண்டு கால்நடையாகவே எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். இதனால் இவருடைய உடல் நலம் குறைவு ஏற்படவே 1608ஆம் ஆண்டு இறைப்பதம் சேர்ந்தார். இவருக்கு 1807ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 7ஆம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. வைகறை பொழுதில் கண் விழித்திடவே வரம் தா இறைவா. இரு கைகளை ஏந்தி பணி துவங்கிடவே வரம் தா இறைவா. வைகறை பொழுதில் கண் விழித்திடவே வரம் தா இறைவா. இரு கைகளை ஏந்தி பணி துவங்கிடவே வரம் தா இறைவா. மூச்சிலும் பேச்சிலும் லட்சியம் கலந்திடவே வரம் தா இறைவா. காலம் கருதின காரியங்கள் செய்திட எனக்கே இன்று வரம் தா இறைவா. வரமாக ஜூன் 5 தூய போனிபாஸ். போனிபாஸ் 680ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள தெவோன்ஷீர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் சிறுவனாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் துறவிகள் இவருடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர்களுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் பிற்காலத்தில் தானும் துறவியாக வேண்டும் என்னும் ஆசை கொண்டார். அவரது ஆசை பின்னாளில் நனவாகவும் மாறியது. போனிபேஸுக்கு 7 வயது நடக்கும்போது ஆசீர்வாதப்பர் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார். துறவியாக மாறிய பின்பு திருத்தந்தை 2ஆம் கிரகோரியின் வேண்டுகோளின் பேரில் மேற்கு ஜெர்மனிக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைக்கத் தொடங்கினார். இவருடைய மறைபோதனையால் பலரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை பின்பற்றத் தொடங்கினார்கள். சில காலம் அங்கு பணியாற்றிய போனிபஸ் 722ஆம் ஆண்டு ரோமைக்கு திரும்பி ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பின்பும் போனிபேஸ் மீண்டுமாக முன்பு பணியாற்றிய இடத்திற்கே சென்றபோது புதுவிதமான பிரச்சனையும் சந்தித்தார். இச்சமயம் பார்த்து போனிபேஸ் மக்கள் தெய்வம் என வழிபட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தினார். இதை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாரும் தெய்வம் தங்கியிருக்கும் இந்த மரத்தை இவர் இப்படி வெட்டிவிட்டாரே, இவருக்கு என்ன ஆகப் போகிறதோ என்று பேசத் தொடங்கினார்கள். ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரவில்லை. அப்போதுதான் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்துதான் எல்லாரிலும் பெரியவர் என்று. இந்நிகழ்விற்கு பிறகு பலர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள். போனிபேசும் மக்களிடமிருந்த மூட நம்பிக்கையை வல்லமையோடு விரட்டியடித்தார். மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவுதான் போராடினாலும் மக்களிடமிருந்து மூட நம்பிக்கைகளை அறவே அகற்ற அவரால் முடியவில்லை. இதனால் இவர் புதிய புதிய திருச்சபைகளை உருவாக்குவதிலும் நிறைய ஆலயங்களை கட்டி மக்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புவதிலும் மிகுந்த அக்கறை காட்டினார். இப்படி இவர் ஆற்றிய பணிகளை பார்த்துவிட்டு 752ஆம் ஆண்டு இவரை பேராயராக உயர்த்தினார்கள். பேராயராக உயர்ந்த பின்பும் கூட இவர் வல்லமையோடு ஆண்டவருடைய வாக்கை மக்களுக்கு அறிவித்து வந்தார். 755ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் நாளன்று நெதர்லாந்தில் இருந்த மக்களுக்கு இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று போட்டார்கள். தன்னை கொன்றவர்களை மனதார மன்னித்துவிட்டு ஆண்டவருடைய கைகளில் தன்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்துவிட்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1874ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஜூன் 6 புனித நார்பர்ட். ஆம் ஆண்டு ரின்லாந்துக்கு அருகில் உள்ள செயின்டேன் எனும் ஊரில் பிறந்தார் தூய நார்பர்ட். நார்பர்ட்டின் குடும்பம் மிக வசதியான குடும்பம். எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக உல்லாசமாக வாழத் தொடங்கினார். வளர்ந்து பெரியவரான பிறகு மன்னர் 5ஆம் ஹென்ரியின் அரசபையில் ஆலோசகராக பணியாற்றி வந்தார். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த நார்பர்ட் ஒரு நாள் தன்னுடைய குதிரையில் பக்கத்து ஊருக்கு போய்க் கொண்டிருந்தார். அப்போது வானத்திலிருந்து விழுந்த மின்னல் ஒன்று அவரை தாக்க
அவர் அப்படியே தரையில் விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த அவர் மேலே அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, நீ உன் பாவ வழிகளை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று குரல் ஒலித்தது. உடனே அவர் எழுந்து சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னையே தயாரிக்க தொடங்கினார். குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட பிறகு திருத்தந்தை 2ஆம் செலஸ்டஸை சந்தித்த நார்பர்ட் அவரிடம், நான் எங்கே பணியாற்றுவது என்று கேட்க, திருத்தந்தையோ அவரை வடக்கு பிரான்சுக்கு சென்று பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வடக்கு பிரான்சுக்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை மிகச் சிறப்பாக செய்து வந்தார். இயல்பிலே போதிக்கும் திறமையை கைவரப் பெற்றிருந்த நார்பர்ட் இறைவனின் வார்த்தையை வல்லமையோடு போதித்து நிறைய மக்களை ஆண்டவருக்கும் கொண்டு வந்து சேர்த்தார். அவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் அவரோடு சேர்ந்தார்கள். நார்பட்டையன் எனும் புதிய சபை உதயமானது. சில ஆண்டுகளிலேயே அது பல்வேறு இடங்களுக்கு பரவியது. இறைவனின் வாக்கை துணிவோடு எடுத்துரைத்த நார்பர்ட் நற்கருணை பக்தியில் மிகவும் சிறந்து விளங்கினார். நற்கருணை மீது கொண்ட பக்திதான் இவருக்கு எல்லா பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்ய உதவி புரிந்தது. இதற்கிடையில் இவரை மாக்டபர்க் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். ஆயராக உயர்ந்த இவர் மக்களை ஆண்டவருக்கு உகந்த பாதையில் வழிநடத்தி சென்றார். இப்படி பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்து வந்த ஆயர் நார்பர்ட் 1134ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். ஜூன் 7 புனித அந்தோனியோ மரிய கெனெல்லி. புனித அந்தோனியோ மரிய கெனெல்லி இத்தாலியின் ரோமன் கத்தோலிக்க திரு அவையின் ஆயரும் புனித அல்போன்சஸ் மறைப்பணியாளர்கள் சபையை நிறுவியவரும் ஆவார். 1789ஆம் ஆண்டு விவசாயிகளின் கிராமம் ஒன்றில் பிறந்த அந்தோனியோ மரிய கெனெல்லியின் தந்தை பெயர் ஜாக்கோமோ. இவரது தாயார் பெயர் மரிய ஜெனெல்லி. 5 சகோதரர்களுடன் பிறந்த இவர் குடும்பத்தினர் தங்கியிருந்து பணியாற்றிய பண்ணையின் உரிமையாளரை இவரது குருத்துவ படிப்புக்காக செலவு செய்தார். 1807ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தமது 18வது வயதில் இறையியல் சித்தாந்தம் மற்றும் புனித வழிபாட்டு முறை ஆகியவற்றை கற்க ஆரம்பித்து முனைவர் பட்டம் பெற்றார். 1812ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெனோவாவின் கர்தினால் பேராயர் ஜுசெப்பே மரியஸ்பீனா அவர்களால் திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்யப்பட்ட இவர் அதே ஆண்டு குருத்துவ அருள்பொழிவும் பெற்றார். முறையான வயதாகாத காரணத்தால் இவருக்கு சிறப்பு ஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. குருத்துவம் பெற்ற இவர் மாந்துவா என்ற பங்கில் பங்கு தந்தையாக நியமனம் பெற்று பணியாற்றினார். 1826ஆம் ஆண்டு கியாவரி தலைமை குருவாக நியமிக்கப்பட்டார். 1837ஆம் ஆண்டு வரை 11 ஆண்டுகள் அங்கே பதவியில் இருந்த இவர் ஆண்களுக்கான புனித அல்போன்சஸ் மறைப்பணியாளர்கள் என்ற சபையை 1827ஆம் ஆண்டு நிறுவினார். ஏறக்குறைய 1 வருட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த இவர் 1846ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் நாளன்று இறந்தார். வியர்வை பூக்களை உடலில் பதித்திட மனம் தாயிரைவா, திறமை கொண்டு எதிலும் உயர்ந்திட மனம் தாயிரைவா. வியர்வை பூக்களை உடலில் பதித்திட மனம் தாயிரைவா, திறமை கொண்டு எதிலும் உயர்ந்திட மனம் தாயிரைவா. தோல்வி கண்டு துவளாமல் தொடர்ந்து பயணம் செய்திடவே மனம் தாயிரைவா. காலத்தை கருத்துடனே செல்வமாய் கருதிடவே மனம் தாயிரைவா. வரமாக நீ வேண்டுமே, அதை சரமாக நான் சூடுவேன். வரமாக நீ வேண்டுமே, அதை சரமாக நான் சூடுவேன். நிலையான வரம் தாயிரைவா, உன்னில் நிலைத்திட மனம் தாயிரைவா. நிறைவென்பதும் நீதான் இறைவா, நினைவென்பதும் நீதான் இறைவா. நிலையான வரம் தாயிரைவா. இவ்வாறு புனிதர்கள் புனித மார்சலின் மற்றும் பீட்டர் எனும் தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.